ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து வருடத்தின் கடைசியில் தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி எக்ஸாம் தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது? இந்த அறிவிப்பின் மூலமாக எந்தெந்த ஆசிரியர்கள் எந்தெந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியிருந்த ஆசிரியர்களுக்கு என்ன வகையான சலுகை உள்ளது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை, கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி தமிழக அரசு தரப்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் அதற்கான அரசாணை வெளியிட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பின் உத்தரவின் அடிப்படையில் அதாவது இந்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஆசிரியராக பணியாற்றும் பதவி உயர்வு பெறுவதும் தகுதி தேர்வில் அதாவது டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது தொடர்பாக வழக்கொன்றில் சில மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் 2011 தகுதி தேர்வுக்கு முன்பாக பதிவு மூப்பின் அடிப்படையில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளுக்குள் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா பதவி உயருக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது பார்த்தீங்கன்னா முன்கூட்டி குறிப்பாக 2011 தகுதி தேர்வுக்கு முன்பாக பணியில் தேர்ச்சி பெறாமல் அதாவது தேர்வு எழுதாமல் நேரடியாக பணியில் இருந்தவர்களுக்கு தற்போது தமிழக அரசு தரப்பாக அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அவ்வாறு தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் பணியிலிருந்து விலக்கிக் கொள்ள நேரிடும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டது. இந்த தீர்ப்பின் காரணமாக மாநிலம் முழுவதும் சுமார் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் வேலை இழக்கும் சூழல் உருவாகியது. இந்த நிலையில் தற்போது ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவதில் இருந்து அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 470 ஆசிரியர்களுக்கு விலக்களித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா அதாவது அரசு உதவி பெறக்கூடிய சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 470 ஆசிரியர்களுக்கு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை, கட்டாயம் இல்லை அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் சில வகையான தகவல்கள் பரவியிருக்கு. ஆனால் அரசு தரப்பில் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவதிலிருந்து அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 470 ஆசிரியர்களுக்கு மட்டுமே. அது பார்த்தீங்கன்னா 2011 தகுதி தேர்வில் முன்பாக பணியில் இருக்கக்கூடியவர்கள் 2 ஆண்டுகளுக்கு தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு மட்டும் மொத்தம் 470 ஆசிரியர்கள். பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் சுந்தரமோகன் வெளியிட்ட அரசாணையில் அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பள்ளி நிர்வாகங்களால் நியமிக்கப்பட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணிபுரிந்து வரும் 470 ஆசிரியர்களுக்கு கல்வி தகுதி உள்ளிட்ட இதர விவரங்களில் உண்மைத்தன்மை உறுதி செய்த பின்னர் தொடர்புடைய அதிகாரம் பெற்ற அலுவலகங்களால் நியமனம் ஏற்பு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் வழங்கிய ஆணைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரிடமிருந்து பெறப்பட்ட சட்டக்கருத்தின் அடிப்படையில் 13/12/2023 அதாவது 13/12/2023க்கு முன்னர் அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாமல் பணிபுரிந்து வருபவர்களுக்கு நியமன ஒப்புதல் அளிக்க கோரும் பள்ளி கல்வி இயக்குநரின் கருத்துருளை ஏற்று இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 13/12/2023க்கு முன்னர் அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாமல் பணிபுரிந்து வருபவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை மூலமாக மொத்தம் 470 ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 316 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 154 ஆசிரியர்களுக்கும் என 470 ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு தேர்ச்சியில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. இந்த விலக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலக்கு மொத்தம் 316 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும், அதாவது சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 316 பட்டதாரி ஆசிரியர்கள், தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 154 ஆசிரியர்கள் மொத்தம் 470 ஆசிரியர்களுக்கு மட்டுமே இந்த விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெட் தேர்வில் இருக்க அனைவருக்குமே இந்த விலக்கெல்லாம் கிடையாது. அரசு உத்தரவின் அடிப்படையில் 2011 தகுதி தேர்வுக்கு முன்பாக 2 ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விலக்களிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அவர்கள் மொத்தம் 470 ஆசிரியர்கள் மட்டுமே அவர்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு. இது 2023 டிசம்பர் 13ஆம் தேதி அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பணியில் சேர்ந்து அந்த உத்தரவின் படி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில நிபந்தனைகள் உள்ளது. குறிப்பாக அனைவருக்குமே அதாவது என்ன வச்சுக்கோங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தகுதி தேர்வு தேவையில்லை, கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் உத்தரவு இருக்கின்ற தகவல்கள் இருக்குது. கண்டிப்பாக அப்படி கிடையாது. மொத்தம் 470 ஆசிரியர்கள் மட்டும்தான் இந்த உத்தரவு எல்லாம் நம்ம குறிப்பிட்டிருக்க பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும்.
இந்த உத்தரவு பற்றி உங்களுக்கு என்ன இது பற்றிய வேதனும் உங்கள் கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே போல் உங்களுக்கு தகவலை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் அமைக்கிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இது போன்ற உங்களுக்கு வேண்டிய பயனுள்ள தகவல் நம்ம அப்டேட் பண்ணும்போது உடனே வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இதுபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.